மணிக்கு 900 கிலோமீட்டர் வேகத்தில் சுனாமி அலைகள் உருவாக வழிவகுத்தது. இந்த அலைகள் மையப்பகுதியிலிருந்து எல்லா திசைகளிலும் வெளியில் பரவி சில நிமிடங்களில் கரையை அடைந்தன. சுனாமி முதலில் இந்தோனேஷியாவை தாக்கியது. 30 அடி உயரத்தை எட்டிய அலைகளுடன் பண்டா ஆச்சே போன்ற கடலோர நகரங்களை அழித்தது. முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்புகள் இல்லாததால் பல மக்கள் சுனாமியில் சிக்கி உயிரிழந்தனர். இதன் விளைவாக இந்தோனேஷியாவில் மட்டும் சுமார் 170,000 பேர் உயிரிழந்தனர். சுனாமியின் தாக்கம் கிழக்கு ஆப்பிரிக்கா வரை உணரப்பட்டது. இந்த பேரழிவால் பல்வேறு நாடுகளில் மொத்தமாக 2,27,000 உயிர்கள் பலியாகியுள்ளன. எனினும் உலகளவில் மேம்பட்ட சுனாமி கண்டறிதல் மற்றும் எச்சரிக்கை அமைப்புகளின் அவசியத்தை இந்த சோகம் எடுத்துக் காட்டுகிறது. இது அடுத்தடுத்த ஆண்டுகளில் பேரிடர் தயார் நிலை, பதிலளிப்பு உத்திகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கிறது. சுனாமிக்கு பிறகு விஞ்ஞானிகள் பதிலளிக்கக்கூடிய கடல் ஆராய்ச்சி பயணங்களில் கலந்து கொண்டனர். இதன் விளைவாக நிலநடுக்கம்